துறை மிரல வைக்கிற மாதிரி நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சேல் அப் டு 50% ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்கான். ஸோ கோயம்புத்தூரும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி இன்சைட் லூலு. சீரியஸாக துணிக்கடைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. அந்த ஒரு பொருளை பில்லு போடுறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடும். நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே இருக்க கூட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கேருந்து நம்ம அந்த கடைசி போகிறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். தான் நாங்கள் பார்த்ததில்லை இது வரைக்கும். அவ்வளோ இந்த வாரம் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. மக்களின் கூட்டம் பாருங்கள். இந்த சந்துக்குள்ளே இவங்க ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே போனால் இவங்க ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே போனால் கிட்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி இங்கே வந்தோன்னா இங்கே வந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. 50% ஆஃபர் ரொக்கா கட்டுறோம் பார்த்தீங்களா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்ன சொல்லுங்க, நல்லா இருக்கு. திங்ஸ்லாம் நல்லா இருக்கு. பீயிங் ஆஸ் லூலு ஸ்டாஃபாக நீங்கள் இந்த இடத்துல எது பெஸ்ட்டு பயங்கர ஆஃபர்? 2 o'clock தான் ஷாப் க்ளோசிங். பட் 4 o'clock வரைக்கும் இது இருக்குது. ஓகே ஓகேயா. ஸோ இங்கேருந்து நம்ம மறுபடியும் அந்த என்ட்ரன்ஸ் போய் லூலோட என்ட்ரன்ஸ்லேருந்து மறுபடியும் அந்த கடைசி போய் மறுபடியும் அந்த கடைசி போய் இங்கே வந்து பில் போடுறோம். என்ன பழப்பு இது? தேங்க்யூ மக்கள். ரேஷன் கடையில் கரும்பு வாங்குற மாதிரி நின்றுருக்கோம் எல்லா பக்கம். ஸோ ஜஸ்ட் கிட்டிங். ஸோ டு பி ஃப்ராங்க், நடக்க கூட இடம் இல்லை. ஒரு 9 மணி லேட் நைட் ஆக எல்லா பீப்புள்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லியிருக்காங்க പ്രൈസുകളൊക്കെ ലുലുമാളിൽ പറഞ്ഞാൽ ഇത്ര ക്രൗഡ് ആയിട്ട് നമ്മൾ ഇതുവരെ കണ്ടിട്ടില്ല കോയമ്പത്തൂരിൽ ഇങ്ങനെ ഒരു ஷாப்பிங். ஒருத்தங்க சீரியஸாக எல்லா ப்ராடக்ட்ஸும் இல்லை. சொல்லப்போனால் நான் லூலு ப்ரொமோட் பண்ணல. எல்லா ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க ஆஃபர் கொடுக்கல. குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸில் மட்டும்தான் 50% ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக 10:30 மணிக்கு ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். 6:30 மணிக்கு லூலுக்குள்ளே வந்தேன். விசில் அடிச்சு. நீங்க எங்க போறீங்க? வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய் சந்தோஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை மிரல வைக்கிற மாதிரி நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சேல் அப் டு 50% ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்கான். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு காட்டுற பாருங்க மக்களே, மொத்த கோயம்புத்தூரும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி இன்சைட் லூலு. இங்கே பாருங்கள் மக்களே, மொத்த பார்க்கிங்கும் ஃபுல்லாகி வண்டி வந்த மாதிரியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் சி. சேல் போட்டது தான் போட்டாங்க. எங்களுக்கு ஒரு வியூ காட்டுற பாருங்க. உள்ள சீரியஸாக துணிக்கடைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. பாருங்களே, ஃபேபுலஸான கூட்டம் இந்த இடத்துல. உள்ளே நுழைய முடியலைங்க லூலுக்குள்ளே. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இவ்வளோ கூட்டமா வேறு இல்லைங்க சீரியஸாக. சாரிக்கா மை டியர் பிலவட் மக்களே, சீரியஸாங்க இங்கே ஒரு பொருள் எடுத்தோன்னா அந்த ஒரு பொருளை பில்லு போடுறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சின்ன பணமாகி நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுவோம். நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே இருக்க கூட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆனால் இங்கே இன்னும் ஒரு பெனிஃபிட்னா ஸ்டாக் முடிய ரீஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க சீரியஸாக. நம்புற இடம்லாம் நம்ம மக்கள் ஷாப்பிங் பண்ணி ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லோரும் பாருங்கள். நம்மளும் ஏதோ ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தா ஒரு கேப்பு கிடைக்க மாட்டேது உள்ளே போகிறதுக்கு. சாரி, இந்த வீடியோ ரொம்பவும் ஷேக்கியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. லைவாக காமிச்சிட்ருக்கேன். இங்கேருந்து நம்ம அந்த கடைசி போகிறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பாதாம்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே இன்னும் வந்துட்டு இப்போ தாங்க பாதி கிலோமீட்டர் வந்திருக்கோம் சீரியஸாக. லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் இவ்வளோ கூட்டம் தான் நாங்கள் பார்த்ததில்லை இது வரைக்கும். அவ்வளோ இந்த வாரம் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட் இந்த சாட்டர்டேயில் ஃப்ரைடேலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சான்னு பார்க்கல. பட் சண்டே உள்ள கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது. இவ்வளோ கூட்டம் வந்துட்டு கோயம்புத்தூரில் பார்க்குறோம். 50% ஆஃப்னால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. பெட்டராக தான் இருக்குது. எல்லாமே பெட்டராக தான். திரும்ப மேடமெல்லாம் நம்ம மக்களின் கூட்டம் பாருங்கள். இந்த சந்துக்குள்ளே இவங்க ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே போனால் இவங்க ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே போனால் கிட்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ பிரம்மாண்டமான ஷாப்பிங். இங்கே பாருங்கள், பேக்ஸு எல்லாமே ஆஃபர். எப்படி தான் கட்டுப்படி ஆகுது தெரியல. இயர் அண்ட் செல் மாதிரி போட்டு தாக்குறாங்க ஆஃபர். நம்ம லூலு மால் எல்லா டாய்ஸும் 50% ஆஃபர். சூப்பரில். அப்படி இங்கே வந்தோன்னா இங்கே வந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. 50% ஆஃபர் ரொக்கா கட்டுறோம் பார்த்தீங்களா. நம்ம தான் ஒன்றும் வாங்க மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் சார் இவ்வளோ கூட்டமாக இருக்குது லூலு மார்க்கெட்டில். ஸோ
ஒரு சில என்னென்னா வந்து நிறையா பார்க்க முடியல, பட் ஸ்டில் வந்து நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது, நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. பட் ஓவர் க்ரௌடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்குது. ஒர்த்துங்களா சார் இந்த ஆஃபர்? ஆஃபர்ஸ் எல்லாமே ஒர்த்தாக இருக்குங்க, நல்ல ஆஃபரில் நல்ல ஒர்த்தாக இருக்குது. நமக்கு என்ன கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஒர்த்தான ஆஃபர். எப்படி 2 hours ஆயிரும் போல சார்? பில் அது மட்டும் தான் ரொம்ப லேட் ஆகும் போல இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க 2 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட சில வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்ன சொல்றதுங்க, நல்லா இருக்கு, திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மக்களே ஒரு வழியா அந்த லாஸ்ட்லேருந்து இப்போ தான் இந்த லாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் ஃபைனலி. சும்மா ஜாலியாக ஒரு டாக்ஸ். ஓகே சரி. பீயிங் ஆஸ் லூலு ஸ்டாஃபாக நீங்கள் இந்த இடத்துல எது பெஸ்ட்டு? பயங்கர ஆஃபர். லக்கேஜ் எல்லாம் பெஸ்ட் ஆஃபர் தான். அது இல்லாமல் வந்து 5 kg 10 kgல இது வந்திருக்கு ஆட்டா, அதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆஃபர் தான். ஓகே. அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் ஆஃபர் போயிட்டுருக்கு. பெட்டர் ஆஃபர் தான். லக்கேஜில் வந்து 50% ஆன்லைனோட கம்மியாக தான் சஃபாரியோட ப்ராடக்ட்லாம் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ என்ன டவுட்னா லைக் இயர் அண்ட் சேல் போட்டிங்க, அதுக்கடுத்து இது என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய சேல்? ஏன் திடீர்னு சடனாக? சார் எவ்ரி இயர் இதே மாதிரி சேல் இருக்கும். இதே மாதிரி க்ரௌண்ட் இருக்குது. நாளைக்கு இருக்குங்களா? நாளைக்கு இருக்காது, இன்றைக்கோட ஆஃபர்லாம் முடிஞ்சிடும். இன்னைக்கு எக்ஸ்டெண்டட் டைம் எவ்வளோ சார்? 2 o'clock. கஸ்டமர் போகும்போது எப்படி இருந்தாலும் 3-4 o'clock ஆகிடும். ஓகே ஓகே. வீடியோ காலில் 4 மட்டும் இருக்குங்களா? இல்லை வீடியோ 2 o'clock தான் ஷாப் க்ளோசிங், பட் 4 o'clock வரைக்கும் இது இருக்குது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கேன், என்ன தெரியுமா மக்களே? இந்த பேஸ்கெட் கிடச்சிருச்சு ஒரு வழியா. ஸோ இங்கேருந்து நம்ம மறுபடியும் அந்த என்ட்ரன்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ போவோமா? பாருங்க, நல்ல மனுஷங்க தானே. கவுச்ச வாய்க்கு கேட்ட உடனே தண்ணி கொடுத்தாரு. இந்த கூட்டத்தில் அந்த லாஸ்ட்டு போய் குடிக்க சொன்னார். ஸோ முடியலண்ணே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸ், லூலுவோட என்ட்ரன்ஸ்லேருந்து மறுபடியும் அந்த கடைசி போய் இங்கே வந்து பில் போடுறோம். என்ன பழப்பு இது? இது எத்தனை மணி நேரத்தில் நடக்க போகுதுன்னா மணியோ 7:15. அது பையன் இப்போ தான் பாப்பா கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 7:15க்குள்ளே போகிறேன். எத்தனை மணிக்கு வெளியே வரேன்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் செக்ஷனில் இருக்கோம். ஸோ நமக்காக ஒரு அக்கா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில வார்த்தைகள் க்ரௌடில் எப்படி இருக்குங்க? போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எங்களுக்கும் கொஞ்சம் சேல் நல்லா நடக்குது. உங்களுக்கு நல்லா நடக்குது, எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்திருக்கு. மொத்தம் கோயம்புத்தூர் தான் எங்கே இருக்குது. லாஸ்ட் இயர் ஏதோ பயங்கரமான சேல் இதை விடன்னு சொன்னீங்க. ஸோ லாஸ்ட் இயர் பெருசாக இல்லை இந்த வருஷம் பெருசாக? இந்த வருஷம் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. என்னாலேயே ஃபேஸ் பண்ண முடியல, ரொம்ப க்ரௌடு. அப்படிங்களா? நீங்கள் எத்தனை மணி மட்டும் ஓப்பன் சொல்லியிருக்காங்க? 2 o'clock 2 வரைக்கும் இருக்கும். 2 o'clock வரைக்கும் இருக்கும். நைட்டு 2 o'clock வரைக்கும் இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் திலத்தோமா மேம். தேங்க்யூ மக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8:40 ஆச்சு. ஒரு நிமிஷம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8:40 ஆச்சு. ஸோ இங்கே பார்த்ததில் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக ஒன்று கிடச்சிதுங்க. இந்த ஸ்நாக்ஸ் லவர்ஸ்க்குலாம் வந்து சூப்பரான ஆஃபருங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் 89, 84 ஸ்வீட் கார்ன்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸில் 50% ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லூலு ஒரு நல்ல ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க சீரியஸாக. இங்கே பாருங்களேன், எந்த சைடு திரும்பினாலும் 50 ஆஃபர் தான். மக்கள் வெள்ளம் திரண்டு நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்க எல்லா பக்கம் பாருங்க. ரேஷன் கடையில் கரும்பு வாங்குற மாதிரி நின்றுருக்க எல்லா பக்கம். ஸோ ஜஸ்ட் கிட்டிங், நான் லூலு ப்ரொமோட் பண்ணல. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர், யூட்டிலைஸ் பண்ணவங்களுக்கு சீரியஸாக வருத்துங்க. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா இப்போ 9 ஆச்சு, எக்ஸாக்டாக 9:05 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடத்துல கூட்டம் இருக்குது, பயங்கரமான கூட்டம். நீங்களே ஒரு ஓவர்வியூ பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான கூட்டங்க சீரியஸாக இங்கே பாருங்கள். ஸோ டு பி ஃப்ராங்க், நடக்க கூட இடம் இல்லை. ஒரு 9 மணி லேட் நைட் ஆக எல்லா பீப்புள்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் செகண்ட் டயர்ட் ஆச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பில்லிங்க்கு போய் லைனில் நிற்போமா? பார்த்தீங்களா மக்களே, மணியோ 10 மணி ஆகி கூட்டம் குறைவுனாங்க. இது வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பில் போட தாங்க நான் ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு என்னோடய ஃபேஸை காட்டுறேன் பாருங்க. எத்தனை மணிக்கு? 6:30க்குள்ளே வந்தேன். பார்த்தீங்களா ஸ்டார்டிங் வீடியோவில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி ஆகிட்டேன்னு. ஸோ இன்னும் கூட்டம் குறையாமல் பின்னுக்கு பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் கடலாய், கோயம்புத்தூர் மக்கள் கடலாய் இங்கே திரண்டு நிற்கிறாங்க. ஸோ சீரியஸாக அங்கே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் லூலு மாலில் இவ்வளோ க்ரௌடில் ஷாப்பிங் பண்ணுது. நான் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்ல ஆஃபருங்க சீரியஸாக. நான் லூலுக்கு ப்ரொமோட் பண்ணல, இருந்தாலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப இருக்குது. நிறைய பீப்புள்ஸும் நிறைய சொல்லியிருக்காங்க. ரைஸுங்களாக்கா ஆஃபர்ஸ்லாம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு.
ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. எதிர்பார்த்தது எல்லா கூட்டம் இருக்கும் தான், எதிர்பார்த்த கூட்டம் தான். ஆனால் விலையை பார்க்குறப்ப சில பொருட்கள்லாம் அதே விலை தான் இருக்குது. நான் ஏன்னா முன்னாடி வாங்க அதே ரேட்டு தான் பொதுவாகவே இருக்குது. தலைக்கெல்லாம் பார்த்தா 199 ரூபா இருக்குன்னா அதே ரேட்டு இப்பவும் இருக்குது. സെലക്റ്റീവാக இருக்கிற ஒரு பொருளுக்காக இவ்வளோ ഹൈപ്പ് இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு വന്നതിലേ. നമ്മളുള്ളത് ലുലു മാളിലാണ്. ലുലു മാളിൽ പറഞ്ഞാൽ ഇത്ര ക്രൗഡായിട്ട് നമ്മൾ ഇതുവരെ കണ്ടിട്ടില്ല കോയമ്പത്തൂരിൽ ഇങ്ങനെ ഒരു ഷോപ്പിംഗ്. 50% ഓഫ് ഇന്ന് 2 മണി വരെ തീരുമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ ആൾക്കാർ എല്ലാവരും ഇവിടെ എത്തിയിട്ടുണ്ട്. നൈറ്റ് 2 മണി ആല്ല ഇവിടെ ഷോപ്പിംഗ് കാണുമ്പോൾ ഇത്രയും ക്രൗഡ് കാണുമ്പോൾ നീണ്ടു പോകുന്നതാണ് വിചാരിക്കുന്നത്. അത്രയ്ക്ക് ക്രൗഡാണ്. പിന്നെ ഷോപ്പിങ്ങിൻ്റെ പ്രൈസൊക്കെ നോക്കുമ്പോൾ 50% ഓഫുള്ള എല്ലാ പ്രോഡക്ട്സും നല്ല വളരെ. ஓகே, இந்த கடைசி எண்டிங் வீடியோ எடுத்து கொடுத்தது தம்பி தான். ஸோ தம்பி, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். நான் இந்த வீடியோ எடுத்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம், அதுவும் லீவ் டைம்லலாம் வந்தீங்கன்னா ஐயோ நிற்கிறதே கஷ்டம். அதுவும் இந்த ஆஃபர்ன்ற பேரில் போட்டு நெரிசல் எடுக்கிறானுங்க. பார்த்தீங்களா, சின்ன பசங்க முதற்கொண்டு இதில் சஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் ஆனால் ஒர்த்துங்க சீரியஸாக. எல்லா ப்ராடக்ட்ஸும் இல்லை, சொல்லப்போனால் நான் லூலுக்கு ப்ரொமோட் பண்ணல. எல்லா ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க ஆஃபர் கொடுக்கல. குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸில் மட்டும்தான் அது 50% ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு லாபம் தான். சீரியஸாக அந்த பேம்ப்ளெட்டான்னு ஒன்று கொடுத்தாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் 50% ஆஃபில் இருந்தது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் கவர் ஆச்சு நான் வாங்கின வரைக்கும். ஸோ ஓகே மக்களே, ஃபைனலாக லூலுவில் ஒரு வழியாக 10:30 மணிக்கு ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். 6:30 மணிக்கு லூலுக்குள்ளே வந்தேன். வெற்றிகரமாக ஒரு என்ன சொல்கிறது, தீபாவளி ஷாப்பிங் கூட சீக்கிரம் பண்ணிடலாம். ஆனால் அந்த மார்க்கெட் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க உண்மையிலுமே. அது இந்த ஆஃபரில் எடுக்கிறலாம் சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த சேலை யூட்டிலைஸ் பண்ணவங்களுக்கு சீரியஸாக ரொம்ப ஹாப்பி. நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் விஜய் சந்தோஷ். லூலுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவோமா? ஓகே, லெட்ஸ் see in the next video. பாய். ஆஃப்னு சொல்லி கொய்யால விசில் அடிச்சு. நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா.